ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே புது வாழ்வு புது சிருஷ்டி என்கிற தலைப்பில் ஒரு தொடர் போதனையை நாம் என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் இல்லையா? நமக்கு கிறிஸ்துவோடு கூட என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னெல்லாம் இயேசு உயிர் தெழுந்த போது நமக்கு நடந்தது, இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட போது நமக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது, வாழ்க்கை எப்படிலாம் மாறி இருக்கிறது இல்லையா என்பதுதான் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற தலைப்பு அங்கிருந்து தான் வருகிறது. எத்தனை பேருக்கு தெரியும், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது உங்களுக்குள்ள என்னெல்லாமோ நடந்திருக்கு. அல்லேலூயா. நீங்க இயேசுவை தேவகுமாரன் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் நீங்கள் அறிக்கையிட்ட போது இருள் உங்களை விட்டு ஓடி போச்சு, அந்தகாரம் உங்களை விட்டு விலகிச்சு, தேவ ராஜ்யம் ஆளுகை உங்கள் மேல வந்துச்சு, வெளிச்சம் உங்கள் மேல் உதிச்சுது இல்லையா? சிலருக்கு அளவிட முடியாத சந்தோஷத்தை அவங்க உணர்ந்திருப்பாங்க, சிலருக்கு வியாதி சுகம் இல்லையா? இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது ஏதோ ஒன்று நடக்குது. ஆனா இதை நம்ம சுருக்கி பார்த்துருந்தோம், அதோடு நின்று போயிருது. இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது உங்கள் வாழ்க்கையில நடந்த காரியங்கள் மிகப்பெரியவைகள். அதனால தான் பவுல் ஜெபம் பண்றாரு, அதை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே இவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்கிறார். ஆமேன். அப்ப அதை தான் நாம் என்ன செய்கிறோம், தொடர்ந்து நாம பார்த்து வருகிறோம். ஆமேன் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம்? எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்குள் நான் பூரணமாக்கப்பட்டவன், கிறிஸ்துவுக்குள் நான் சுகமானேன், கிறிஸ்துவுக்குள் நான் ஐஸ்வர்யவான், கிறிஸ்துவுக்குள் நான் பலவான், நான் ஞானவான், கிறிஸ்துவுக்குள் எனக்கு எப்பொழுது வெற்றி. ஆமென். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லைங்களா? இதை நம்ம தொடர்ந்து என்ன செய்கிறோம், தியானித்து வருகிறோம். இதுல சிலருக்கு கேள்வி இருக்குது, சிலருக்கு என்ன இருக்கிறது அப்படின்னா அதுல ஒரு கொஸ்டின், எல்லாம் இருக்குதுன்னா என் வாழ்க்கையில இல்லையே. எல்லாம் இருக்கிறது என்றால் எங்க இல்லை, வாழ்க்கையில இல்லையே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான், பரிசுத்தவான், ஐஸ்வர்யவான், சுகமானன் எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில இல்லையே. வாழ்க்கையில இருக்கும், இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கணும், இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையில் இருப்பது என் வாழ்க்கையிலே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையில் செழிப்பு இருந்தால் என் வாழ்க்கையில செழிப்பு இருக்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையில என்னென்ன இருக்கோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அப்ப ஏன் இல்லை அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரத்துல இருந்து நம்ம அதை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கடந்த வாரம் என்ன பார்த்தோம், கிறிஸ்தவ ஜீவியம் என்பது உள்ள இருந்து வெளியே புறப்பட்டு வருகிற ஒரு ஜீவியம். ஆமென் இல்லையா? யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை மையமாக வைத்து நாம தியானித்தோம், என்னை விசுவாசிக்கிறவன். ஆமென் இல்லையா? யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் என்ன உண்டாகாது, தாகம் உண்டாகாது. அது அவனுக்கு உள்ளே, எல்லாரும் சொல்லுங்க, அவனுக்கு உள்ளே, இல்லை சொல்லுங்க, உள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றா இருக்கும், உள்ள இருந்து வெளியே வரும். ஆமீன் சொல்லுங்க. உங்களுடைய சந்தோஷம் உள்ள இருந்து வெளியே வரும், உங்களுடைய சமாதானம் இங்க இருந்து கிளம்பி வெளியே வரும், உங்களுடைய செழிப்பு உள்ள இருந்து கிளம்பி வெளியே வரும், உள்ள இருக்கிறது. ஆமீன். அதை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஒரு காலமும், எல்லாரும் சொல்லுங்க, ஒரு காலமும் தாகம் உண்டாகாத தண்ணீர். ஆமீன். அதை நீர் எனக்கு என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும் என்று சொன்னார். ஆமீன். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்ப நம்முடைய ஆசீர்வாதங்களோ, நம்முடைய சுகபலனோ, நம்முடைய ஐஸ்வர்யமோ வெளியே இருந்து நமக்கு வருவது இல்லை. ஆமீன். நம்முடைய பரிசுத்தமும் வெளியே இருந்து உண்டாகாது இல்லையா? இன்னைக்கு சபையில் நிறைய பிரச்சனைகள் காணப்படுது, விசுவாசிகள் மத்தியில் காணப்படுகிறதுனா அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. ஏன்னா
வெளியே இருந்து முயற்சி நடக்குது. வெளியே இருந்து நம்ம பூரணமாக முடியாது. வேதம் அதை சொல்லுகிறது. கடந்த வாரம் பார்த்தோம் இல்லையா? எபிரேயர் 10:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் இவர் ஒரே வழியினாலே விசுவாசிகளை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினார். என்றென்றைக்கும் என்ன செய்தார்? பூரணப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் எங்கே வந்தீர்கள்? எபிரேயர் 12:23 சொல்லுகிறது, நீங்கள் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். ஆமேன் சொல்லுங்க இல்லைங்களா? அப்ப உள்ள இருக்கு, எல்லாமே எங்க இருக்கு? பெர்ஃபெக்ஷன் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. இது உள்ள இருந்து வந்துச்சுன்னா அது சரியா செயல்படும். வெளியே இருந்து போட்டு அழுத்தம் கொடுத்து, கட்டளைகளை கொடுத்து, சட்டத்தை கொடுத்து, அதை செய்து இதை செய்து அது நடக்காது இல்லையா? சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் என்ன செய்யுது? திருடி கொண்டே இருக்குது. சரிங்களா? இப்ப கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள். அப்ப நல்ல கவனிங்க, இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆரம்பம் எங்கிருந்து உண்டாகிறது? தொடக்கம் எங்க இருக்கிறது? தொடக்க புள்ளி எங்க இருக்கிறது அப்படின்னா, ஆவியினாலே ஆரம்பம் பண்ண வேண்டும். ஆரம்பம் பண்ணினீர்கள், ஆரம்பம் பண்ணின நீங்கள் அப்படின்னு கலாத்தியருக்கு எழுதுகிறார். அழகாக எழுதுகிறார் பாருங்க. உள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது. உள்ளான மனுஷன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இங்க இருந்து விருப்பம், கீழ்ப்படியணுங்கிற விருப்பம் எங்க இருந்து வரணும்? இங்க இருந்து வரணும். கட்டளைகளால வரக்கூடாது, நியாய பிரமாணத்தினால வரக்கூடாது. உள்ள இருந்து அவர் சொல்றாரு, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் என்ன சொல்றாரு பாருங்க, இவ்வளவு புத்தீனமா இருந்து மாம்சத்தினாலே முடிக்க போகிறீர்களா அப்படின்னு சொல்றாரு. அதான் பிரச்சனை. இன்றைக்கு ப்ராப்ளம் என்ன? இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற தடைகள் என்ன? ஏன் இல்லை வாழ்க்கையில்? அதான தியானிச்சுட்டு வருகிறோம். வார்த்தையில இருக்கிறது வாழ்க்கையில இருக்கணும். ஏன் இல்லை? ஆரம்பம் எதுல இருக்கு? ஆவியில இருக்கு. எங்க ஆரம்பம்னா உங்களுக்கு புரியுதா? இப்படி சொல்ற நல்ல கவனிங்க. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, விசுவாசிகள் ஆன போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்ன செய்தீர்கள் சொல்லுங்க? என்ன செய்தீர்கள்? என்ன செய்தீர்கள்? ஒண்ணுமே செய்யலைங்க. ஒண்ணு செய்தோம். இயேசுகிட்ட சரண்டர் ஆனோம், விசுவாசிக்கிறோம், நமக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டோம். அப்படி என்ன செய்தோம்? நோ கொஸ்டின். அங்கே கேள்வி கேட்கல. அடுத்து நான் என்ன செய்யணும்னு கேட்கல. அடுத்து நான் என்ன செய்யணும் ஒருத்தர் கேட்டார். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்கும்போது அவர் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. வேற ஒன்றும் இல்லை, விசுவாசி. ஐ மீன் இருதயத்தில் விசுவாசம் என்பது எங்க இருக்குது? மண்டையை சேர்ந்ததா, இருதயத்தை சேர்ந்ததா? ரோமர் புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே உன் இருதயத்தில் விசுவாசித்து. எதுல விசுவாசித்து? மூளையில் விசுவாசித்து அல்ல. எங்க இருந்து? உள்ள. அப்ப விசுவாசம் எதை சேர்ந்தது? இருதயத்தை சேர்ந்தது. உள்ளான. அப்ப உள்ள இருந்து தான் நமக்கு எதுவுமே ஆரம்பமாச்சு. இந்த கிறிஸ்தவ ஜீவியமே எங்க இருந்து தான் ஆரம்பமாச்சு? உள்ள இருந்து தான். கவனிக்கிறீங்களா? அதான் சொல்றாரு, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணினீர்கள். அப்ப ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் ஆவியினாலேயே தொடர்ந்து நடத்தி, ஆவியினாலேயே நீங்க எல்லாவற்றையும் கொண்டு போனீங்கன்னா, அப்படின்னா இது இந்த ஆவியினாலேங்கிறது எல்லாருக்கும் சிலருக்கு புரியாம இருக்கிறது. அதனால தான் சொல்றேன், உள்ள இருந்து எல்லாம் வரணும். எங்க இருந்து வரணும்? உள்ள இருந்து வரணும். நம்பிக்கையா உள்ள இருந்து வரணும், பரிசுத்தமா உள்ள இருந்து வரணும், பூரணமா உள்ள இருந்து வரணும், வெற்றியா உள்ள இருந்து வரணும், சுகமா உள்ள இருந்து வரணும். இங்க இல்லாதது வெளியே வராது. வெளியே இருந்து உள்ள வர்றது தங்காது. வெளியே இருந்து உள்ள வர்றது நிஜம் கிடையாது. வெளியே இருந்து உள்ள வர்றது நிலைத்திருக்காது. வெளியே இருந்து வர்ற கீழ்ப்படிதல், வெளியே இருந்து உங்களை போட்டு அதை செய்து இதை செய்து மிரட்டி எடுத்து அந்த கீழ்ப்படிதல் உண்மையானதும் கிடையாது, நிலைத்திருக்கவும் செய்யாது. இங்கிருந்து உள்ள இருந்து வர்ற ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. இங்க இருந்து வர்ற நேசம் இல்லையா? உள்ள இருந்து வர்ற பாசம். ஆமீன் சொல்லுங்க. வெளியே இருந்து பல காரியங்களுக்காக வரும். அது பணத்துக்காக வரும். சில வேளைகள் அது நிலைத்திருக்கும், நடிக்கும். ஆமீன். அந்த பாசம், ஆமீன், பணம் மாற பணம் குறைய அது போகும். இங்க இருந்து வர்ற பாசம், ஆமீன் சொல்லுங்க, இல்லைங்களா? அது என்ன செய்யாது? ஒரு நாளும் மாறாது. அது உண்மையானது. ஆமீன் சொல்லுங்க. அதான் அவர் சொல்றார், ஆவினாலே ஆரம்பம் பண்ணினீர்கள். ஆமீன்.
அப்போ அதற்கு உதாரணமாக கடந்த வாரம் நம்ம சில காரியங்களை நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். முக்கியமாக கட்டளைகளை பார்த்தோம் இல்லையா? கட்டளைகளை பார்த்தோமா இல்லையா? இல்லையா? கட்டளைகளால் முயற்சி செய்தவர்கள் தோற்று போனார்கள். எபிரெயர் 13ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க. எபிரெயர் 13ஆம் அதிகாரம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினாலே அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே. ஆமென். இந்த முயற்சி இங்க என்ன சொல்றாரு? கிருபையினாலே. எல்லாரும் சொல்லுங்க, கிருபையினாலே. ரட்சிப்பு கிருபையினாலே, எல்லாமே கிருபையினால தான். ஆமென் இல்லையா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டது கிருபையில, கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டது கிருபை, எல்லாமே கிருபையில தான் ஆரம்பம் பண்ணுச்சு. அடுத்து எப்படி போயிடுறாங்க? நம்ம அடுத்த கட்டத்தை செய்யும் போதும் அப்படியே இருக்கணும். உள்ளே இருந்து கிருபையினால இருதயத்திலிருந்து செய்யணுமா? இவங்க என்ன செய்யறாங்களாம்? போஜன பதார்த்தங்களினாலே. எதனால? போஜன பதார்த்தங்களினாலேன்னா பழைய ஏற்பாட்டு முறைமையை சொல்றாரு. இதை சாப்பிட்டு அதை செய்து, இதை பலி கொடுத்து, அதை இது பண்ணி, இல்லைங்களா? அதனால முயற்சி பண்ணி அவங்க பண்றாங்க. அது என்ன செய்யல அப்படிங்கிறாரு. அது என்ன செய்யவில்லையாம்? பலன் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென் இல்லைங்களா? அடுத்து 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை வாசிப்போம். தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம். அதிலே 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமென். அங்க என்ன சொல்றாரு? போஜன பதார்த்தத்தினால் முயற்சி. இங்க என்ன முயற்சி? சரீரத்தினால் முயற்சி இல்லையா? சரீர முயற்சி. இந்த 2 முயற்சிகளுமே என்ன செய்யல? அது பலன் அளிக்கவில்லை, இது பிரயோஜனப்படவில்லை அப்படின்னு சொல்லுகிறார். சரிங்களா? இல்லையா? அதனால இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா, வெளியில இருந்து வருகிற முயற்சியை இப்ப அது என்ன செய்கிறது? குறிக்கிறது. இப்ப ரோமர் 14:17 வாசிங்க. இப்ப நம்ம அந்த வசனத்துல இருந்து ஆரம்பித்தோம். ரோமர் 14:17 என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. இப்ப இது என்ன சொல்லுகிறது? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தேவ ராஜ்யத்தை பத்தி பேசுகிறது. அது புசிப்பும் குடிப்பும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாப்பிட்றது, ட்ரெஸ் போடுறது, சரீர முயற்சி, சாப்பாடு நாள் முயற்சி, கவனிக்கிறீங்களா? வர்றது போறது, பேசுறது, எப்படி உட்கார்றது, எப்படி எந்திக்கிறது, எப்படி சேலையை கட்டுறது, எப்படி முக்காடு போடுறது, அப்புறம் எப்படி எல்லாம், இதெல்லாம் வெளிப்புற முயற்சி. புசிப்பும் குடிப்பும் இல்லைன்னா என்னது? புசிப்பும் குடிப்புன்னா அவுட்வேர்டு, வெளிப்புறத்தை சொல்கிறது. இதனால், இப்படி முயற்சி செய்வதனால், ஆமேன், உங்களுக்கு பக்தி கூட போவது இல்லை. சிலர் என்ன நினைக்கிறாங்க, கவனிக்கிறீங்களா? முக்காடு எப்பங்க போடுறோம்? எப்போ சபைக்குள்ள காலை எடுத்து வைக்கிறோமோ அப்போ முக்காடு போடுறோம். எப்போ சபையில இருந்து காலை வெளியே எடுத்து வைக்கிறோமோ அப்போ முக்காடை கீழே போடுகிறோம். கவனிக்கிறீங்களா? சிலர் என்ன நினைக்கிறாங்க, சபைக்குள் அடி எடுத்து வைக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்றும், சபையை விட்டு வெளியே போகும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை நிறுத்தப்படுகிறது என்றும் நினைக்கிறாங்க. சிலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பமாகிறது? கிறிஸ்தவ செய்தியை கேட்கும்போது ஆரம்பிக்கிறது. செய்தி நிறுத்தப்படும் போது ஆவிக்குரிய வாழ்க்கை நின்று போகிறது. சில கிறிஸ்தவ குரூப்புகளிலே, பிரேயர் குரூப்பில் இருக்கும்போது அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும்போது ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறார்கள். அதிலிருந்து வெளியே வரும்போது என்ன செய்கிறாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்கிறது? நின்று விடுகிறது. அப்படி அல்ல. கவனிக்கிறீங்களா? நீங்கள் எப்போதும் ஆவிக்குரியவர்கள் தான். ஆமீன் சொல்லுங்க. முக்காடு நீங்க சபையில இருக்கும் போதெல்லாம் வெளியேவும் தேவை. ஆனா அது இந்த முக்காடு அல்ல, வேற முக்காடு உங்களுக்கு தேவை. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமீன்.
இல்லையா? அப்ப என்ன சொல்றாருன்னா, புசிப்பும் குடிப்பும் இல்லைன்னா என்ன சொல்றாருன்னா, அது பொதுவா சொல்றாரு, வெளிப்புறம் அல்ல. அது என்ன கிடையாது? வெளிப்புறம் அல்ல. என்ன சொல்றாரு? அது நீதியும் சமாதானமும் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால். ஆவியினால எங்க? பரிசுத்த ஆவியினால நம்முடைய ஆவியோடு இணைந்து, நம்முடைய ஆவியில இருந்து ஆரம்பமாகி நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் உள்ள இருந்து ஆவியானவர் கொடுத்து, அது ஆவியானுடைய வழி நடத்துதலால நம்முடைய ஆவியில உண்டாகி, நம்முடைய ஆவியோடு அது தொடர்பாகி கனெக்ஷன் ஆகி அங்கிருந்து வெளியே வருகிற நீதி. ஆமீன் சொல்லுங்க. அங்கிருந்து வெளியே வருகிற சந்தோஷம். ஆமீன். அப்ப தேவ ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம்னு சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அது ஒரு இடம் அல்லது அது ஒரு காலகட்டத்தில் வரும் நினைக்கிறாங்க. அது ஒரு இடமும் அல்ல, காலகட்டமும் அல்ல, இல்லையா? இப்ப உதாரணமா அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சி நடக்கு. எங்க நடக்கு? அமெரிக்காவில், இல்லையா? அப்படி சொல்றாங்க. போன 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சி ஆட்சி நடத்துச்சு, 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சி ஆட்சியை நடத்துச்சு. வருஷமும் அல்ல, இது நேரத்தையும் காலத்தையும் இடத்தையும் சார்ந்ததல்ல. தேவராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்பது எதை சார்ந்தது? தேவராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. லூக்கா 17ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க சொல்லுகிறார் பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. அப்படின்னா பார்க்கிற மாதிரி வராது. எப்படி வராது? பிரத்யட்சமான என்ன? இங்க வந்துட்டுங்க, இந்த ஊர்ல வந்துட்டு, இந்த ஊர்ல வந்துட்டு, போன வருஷம் வந்துட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவா இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளிருக்கிறதே. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு உள்ளிருக்கிறதே. அப்ப உள்ள இருந்து இயேசு தேவன், இயேசு உங்களுக்கு ராஜாவாக உங்கள் இருதயத்தில் வீச்சிருந்து, ஆமேன், உங்களை அன்றாடம் வழி நடத்துவதற்கு பெயர்தான் தேவனுடைய ராஜ்யம். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேருடைய இருதயத்தில் ஆண்டவர் இயேசு ராஜாவாக இருக்கிறார்? ஆமீன். ஆண்டவராகிய இயேசுடைய இருதயத்தில் இருந்து அவர்களை வழிநடத்துவதற்கு பெயர் தான் என்னது? தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் நீதி, சமாதானம், சந்தோஷம், அது உள்ளத்துல, இல்லையா? உங்களுக்கு உள்ள இருக்கிறதே. என்ன சொன்னார்? தேவ ராஜ்யம் உங்களுக்கு உள்ள இருக்கிறதே, இல்லைங்களா? அப்ப அது உங்கள் உள்ளான மனுஷன்ல இருந்து வந்தால் அது குறையாது, அது நிலைத்திருக்கும். அது சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன செய்யாது? மறையாது. ஆமேன். அதுதான் அந்த சந்தோஷம்தான். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அப்படிப்பட்ட சந்தோஷம். கவனிக்கிறீங்களா? வெளியே இருந்து வர்ற சந்தோஷம் எப்படி? எது மாறினா அப்படி மாறிடும், சூழ்நிலை மாறினா மாறும். இங்கிருந்து வர்ற சந்தோஷம் தான் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அப்படிப்பட்ட சந்தோஷம். இங்கிருந்து வர்ற சமாதானம் அப்படிப்பட்ட சமாதானம். ஆமீன். இங்கிருந்து வர்ற வெற்றி அப்படிப்பட்ட வெற்றி, இங்கிருந்து வருகிற செழிப்பு அப்படிப்பட்ட செழிப்பு, உள்ள இருந்து ஆரம்பிக்கிற கீழ்ப்படிதல் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல். ஆமீன் சொல்லுங்க. அப்ப எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும்? எல்லாரும் சொல்லுங்க, எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும்? உள்ளிருந்து. நம்பிக்கை எங்கிருந்து ஆக வேண்டும்? எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கை எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும்? உள்ளிருந்து ஆரம்பமாக வேண்டும். விசுவாசம் எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும்? உள்ள இருந்து ஆரம்பமாக வேண்டும். ஆமீன். வெற்றி எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும்? உள்ள இருந்து ஆரம்பமாக வேண்டும். சுகம் எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும்? உள்ள இருந்து ஆரம்பமாக வேண்டும். நீங்கள் சுகமானீர்கள் என்று விசுவாசிக்க தொடங்கும் போது உங்களுக்கு சுகம் வெளியே ஆரம்பமாகும். சுகம் உள்ள இருந்து ஆரம்பமாக வேண்டும். செழிப்பு எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும்? உள்ள இருந்து ஆரம்பமாக வேண்டும். ஞானம், பரிசுத்தம் எல்லாமே எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும்? உள்ள இருந்தா என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பமாக வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இது வெளியே இருந்து வருகிறது, அதுதான் பிரச்சனை. கவனிக்கிறீங்களா? இது எங்கிருந்து வருது? வெளியே இருந்து வருகிறது, அல்லது வெளியே இருந்து இதை அடைஞ்சிடலாம் என்று சிலர் நினைக்கிறது, முயற்சி செய்வது தான் இங்க பிரச்சனையாக இருக்கிறது. சந்தோஷம் எனக்கு அவர்கிட்ட இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க, அவர்கிட்ட இருந்து வராதுங்க. அது உங்களுக்கு நிலைக்கவும் செய்யாது.
நிலைக்காது. சந்தோஷம் அவர்கிட்ட இருந்து, அவங்க கிட்ட இருந்து, இவர்கிட்ட இருந்து, இங்க இருந்து, இந்த பொருள்ல இருந்து வரும், வராதுன்னு சொல்லலை. அது நிலைத்திருக்காது, அது முழுமையாகாது, அது எப்போதுமாக உங்களோடு கூட தங்கி இருக்க முடியாத ஒன்று. அது பூரணத்துக்குள் உங்களை நடத்தாது. சந்தோஷம் என்ன செய்யாது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறேன், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படினார். எப்படி சொன்னாரு? நிறைவுக்குள்ளாக வெளியே இருந்து வர்ற சந்தோஷம் உங்களை நடத்தாது. உங்களுக்கு புரியுதா? பூரண சந்தோஷத்துக்குள்ள உங்களை நடத்தணும்னா அது எங்கிருந்து வரணும்? உள்ள இருந்து வரணும். பின்மாற்றத்துக்கு என்ன காரணம்? பின்மாற்றத்துக்கு என்ன காரணம்னா நம்பிக்கையும் விசுவாசம் எங்கிருந்து வரல? உள்ள இருந்து வரல. இங்க நிறைய குடும்பங்களுக்கு இந்த பின்மாற்றம் இங்க போயிருக்கிறாங்க சபையில இருந்து. நிறைய சபைகள்ல பின்மாற்றங்கிறது இருக்கத்தானே செய்கிறது. இங்க ஒரு குடும்பத்துக்கு தெரியும், கணவன் மனைவிக்கும் பிரச்சனை, அதனால வந்தாங்க, வந்து குடும்பமா ஞானஸ்தானம்லாம் எடுத்தாங்க. இப்ப கணவர் இப்ப அவங்களோடு சேர்ந்து கொண்டாரு. கவனிக்கிறீங்களா? கணவர் சொன்னார் இனி சபைக்கு போகக்கூடாது. எந்த கணவருக்காக வந்தாங்களோ அந்த கணவர் வந்தாரு. அந்த கணவர் சபைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாரு. சபைக்கு போகல. சரி, வீட்டில் தான் ஆராதிப்பாங்கன்னு பார்த்தா இப்ப எங்க போயிட்டாங்க? திரும்ப விக்கிரகத்தை ஆராதிக்க என்ன செய்யறாங்க? போறாங்க. இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா விசுவாசம் உள்ள இருந்து வந்துச்சு. ஆனால் ஆமென், இந்த தேவன் தான் என்னுடைய தேவன், இந்த தேவன் எனக்காக சிலுவையில மரித்தாரு, இவர் ரத்தம் சிந்தினதுனால என் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆராதித்தார்களே ஆனால் இந்த இயேசுவை விட்டு எங்கேயும் பின்மாறி போக மாட்டார்கள். அதனால தாங்க சீசர்கள் என்ன செஞ்சாங்க? ரத்த சாட்சியா மரித்தாங்க. சேவான் ஏன் கல்லெறிஞ்சு கொல்லும் போது இயேசுவை மறுதலிக்கல? ஏன் சபை பிதாக்கள் அப்போஸ்தலர்கள் தாங்கள் மரிக்கிற தருவாயிலும் இயேசுவை மறுதலிக்க மாட்டோம்னு அவருக்காக ஏன் ரத்த சிந்தி மரித்தாங்கன்னா உள்ள இருந்து விசுவாசம் வந்துச்சு. எங்க இருந்து விசுவாசம் வந்துச்சு? உள்ள இருந்து அவங்களுக்கு தெளிவும் சத்தியமும் எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருந்து அவங்க தெளிவடைஞ்சிட்டாங்க. இல்லைங்க, காண்கிறவைகள்லாம் இல்லை, நாம் காணக்கூடாத ஒரு தேவன் இருக்கிறார், ஆமென் என்பதை புரிந்து அறிந்து கொண்டு, ஆமென், விசுவாசத்துக்காக தங்கள் ஜீவனையும் கொடுக்க அவர்கள் துணிந்ததற்கு காரணம் விசுவாசம் நம்பிக்கை எங்கிருந்து வந்துச்சு? ஆமென், உள்ளுக்குள் இருந்து ஆரம்பம் ஆயிடுச்சு. அதான் அவர் எழுதுகிறார், கலாத்தியருக்கு எழுதும்போது ஆரம்பிக்கிறாரு, நீங்க ஆவியில ஆரம்பம் பண்ணீங்க, உங்களுக்கு வாழ்க்கை எப்படி மாறிச்சு? இருதயத்தில் விசுவாசிச்சு உள்ள விசுவாசிச்சபடினால உங்க வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? மாறிச்சு. ஆனா இப்ப என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எப்படி முயற்சி பண்றீங்க? உங்க முயற்சி இப்ப மாம்சத்துலன்னா வெளியில இருக்கு. பணம் சம்பாதிக்க வெளியே முயற்சி பண்றீங்க, சுகம் அடைய வெளியே இருந்து முயற்சி பண்றீங்க, செழிப்படைய வெளியே இருந்து முயற்சி பண்றீங்க, சந்தோஷத்தை வெளியே இருந்து உங்கள் வெளி முயற்சினால அடைய பாக்குறீங்க. இல்ல இல்ல, நான் கொடுக்கும் இந்த தண்ணீர் அவனுக்கு உள்ளே, எல்லாரும் சொல்லுங்க, அவனுக்கு உள்ளே இருந்து நித்திய காலமாக, ஆமேன்னு சொல்லுங்க, அவனுக்குள்ள இருந்து என்னது? நித்திய காலமாக என்ன செய்யும்? ஊறுகிற நீரூற்றா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா இல்லையா? வேலை கிடைக்கல, தொழில் நல்லா நடக்கல, நினைச்சு வந்தது நடக்கல, நான் கேட்டது கிடைக்கல, அதனால பின்மாறி போறவங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் ஏன்னா வெளியே இருந்து அவங்களுக்கு என்ன இருக்குது? வெளிப்புறம்தான், வாழ்க்கையே வெளிப்புறம்தான். உள்ளுக்குள்ள எதுவும் ஆரம்பிக்கல. நம்பிக்கையோ விசுவாசமோ எங்கிருந்து வரல? உள்ளுக்குள்ளிருந்து ஆரம்பிக்கல. விசுவாசமும் உள்ள இருந்தா வரணும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். ஆவினாலே பேசுகிறவன் எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆமேன். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏதோ உங்களை பிரசங்கம் பண்ணி, ஏதோ உங்களை சொல்லி, ஆமேன், கவனிக்கிறீங்களா? அதனால சொன்ன, அறிக்கை செய்யும் போது கூட விசுவாசத்துல பேசி இருதயத்திலிருந்து பேசணும். ஆமீன் சொல்லுங்க. என்ன சொல்றாரு? இயேசுவே கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே கர்த்தர். ஜீசஸ் இஸ் லார்ட். ஆமீன், அவர்தான் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே கர்த்தர். இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறாருன்னா, இங்க இருந்து அது வரணுங்கிறார். பரிசுத்த ஆவியினால. எதனால வரணும்? பரிசுத்த ஆவி உங்க ஆவியோடு பேசி உள்ளிருந்து நீங்க என்ன சொல்லணும்? இந்த இயேசுவே என் கர்த்தர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இந்த இயேசுவே என் ராஜா, இந்த இயேசுவே எனக்கு எல்லாம். ஆமென்.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் எங்க சாட்சி கொடுக்கிறார்? நம்முடைய ஆவியில, உள்ளான மனுஷன். அப்ப நாம எதை கவனிக்கணும், எதன் மேல கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா, உள்ளான மனுஷன்ல உள்ள இருந்து என்ன சத்தம் கேட்குது, ஆமென், என்பதற்கு நாம் என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். ஆமென். அப்ப நல்ல கவனிங்க. உள்ளத்திலிருந்து ஆரம்பித்த நம்பிக்கையும் விசுவாசமும் மலைகளை பெயர்க்கும். ஆமென். உள்ளத்திலிருந்து ஆரம்பித்த விசுவாசமும், ஆமென், நம்பிக்கையும் புயலையும் தாங்கும். ஆமென். எந்த, ஆமென், அலைகள் மோதி அடித்தாலும், பெருவெள்ளம் வந்தாலும், ஆமென், அது என்ன செய்யும்? அந்த விசுவாசம் தாங்கி நிற்கும். ஆமென். வாழ்க்கையில எந்த அடிமட்டத்துக்கு போனாலும், நல்லா கவனிக்கிறீங்களா? வாழ்க்கையில எந்த அடிமட்டத்துக்கு போனாலும் இந்த நம்பிக்கை, அதாவது உள்ளத்திலிருந்து ஆரம்பித்த நம்பிக்கை இருந்தால் அது அங்கே இருந்தும் என்ன செய்யும்? எழும்பி வரும். வாழ்க்கையை எழும்ப செய்யும். எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, என்னாலையும் வாழ முடியும், என்னாலையும் இந்த உலகத்துல வெற்றியாய் இனியும் ஜீவிக்க முடியும் என்கிற ஒரு எழுப்புதலை எப்படி ஒரு மனிதன் அடைந்து கொள்கிறான் என்றால், இந்த விசுவாசம் இருந்தால். கவனிக்கிறீங்களா? எங்க இருந்தால்? உள்ளுக்குள்ளே விசுவாசம் இருந்தால். ஆமென். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென். என்னாலும் என்ன செய்ய முடியும்? திரும்ப நான் எழும்பேன், திரும்ப நான் வாழ்வேன், திரும்ப நான் ஆரம்பிப்பேன், திரும்ப நான் நல்லா இருப்பேன் என்கிற நம்பிக்கையும் அந்த ஒரு எழும்புகிற தன்மையும் ஒரு மனிதனுக்கு எப்படி உண்டாகும் அப்படின்னா, நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தால். நம்பிக்கை எங்க இருந்தால்? விசுவாசம் உள்ளத்தில் இருந்தால், உள்ளத்திலிருந்து அது ஆரம்பித்தால். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்டவர்களுடைய வரலாறு தாங்க வேத புஸ்தகம். கவனிக்கிறீங்களா? அப்படிப்பட்டவர்களுடைய வரலாறு தான் வேத புஸ்தகம். அப்படி வாழ்ந்து வெற்றி பெற்றவருடைய சரித்திரம் தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே வெற்றி பெற்றவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே வெற்றி பெற்றவர்கள். வாழ்க்கையின் அடிமட்டத்துக்கே போன, ஆமென், சிம்சோன் ஜெயித்து வாழ்ந்து வெற்றி பெற்று திரும்பவும் தேவனுக்காக பயன்பட்டதற்கு காரணமாக இருந்தது இந்த விசுவாசம்தான். கவனிக்கிறீங்களா? வேசி என்று பட்டம் பெற்று உலகத்தால முத்திரை குத்தப்பட்டவள் இல்ல, நான் வேறு வகையாய் விசுவாசியாய் வாழ முடியும், வாழ்ந்து காட்ட முடியும் என்று ஜெயித்து காட்டியவள் யாரு? ராகாப். அவளுக்குள் இருந்தது இந்த விசுவாசம்தான். ஆமேன். உலகமே மலடி என்று இனி பிள்ளை பெற வாய்ப்பில்லை என்று சொன்னவள், ஆமேன், விசுவாசத்தினாலே பிள்ளை பெற்றெடுத்து சாதித்து காட்டியதும் இந்த விசுவாசத்தினாலதான். ஆமேன் சொல்லுங்க, இல்லைங்களா? அப்ப எப்படியோ இருக்கிறவர்களை எல்லாம், எப்படியோ இருந்தவர்களை எல்லாம், வேசியையும் விழுந்து போனவர்களையும் எப்படி மாற்றுகிறது இந்த விசுவாசம்? சொல்லுங்க. வேசியையும் விழுந்து போனவர்களையும் அடிப்பட்டவர்களையும் தொலைந்து போனவர்களையும் எப்படி மாற்றுகிறது இந்த விசுவாசம்? வெற்றியாளர்களாய் மாற்றுகிறது. அப்ப போன வாரம் என்ன பார்த்தோம்னா, நமக்கு பூரணம் என்பது எங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறது? உள்ள இருந்து ஆரம்பித்திருக்கிறது. நம்ம உள்ள ஏற்கனவே பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் கட்டளைகளால் அதை முயற்சி பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா சபை அப்படிதான் போதிக்குது, பிரசங்கம் பண்ணுது. அது முடியலை, இல்லைங்களா? அது முடியாது. முயற்சி பண்ணவர்கள் தோற்று போனார்கள், யாராலும் முடியலை. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் மூப்பர்கள் எல்லாம் கூடி வரும்போது சொல்றாங்க, நம்மளாலும் நம்முடைய முன்னோர்களாலும் சுமக்க முடியாது இருந்த அந்த நுகத்தடிய நீங்க ஏன் சீசர் கழுத்துல வைக்கிறீங்க? யாராலுமே அதை என்ன செய்ய முடியல, சுமக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க, இல்லையா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 9ஆம் வசனத்தை நாம வாசித்தோம் கடந்த வாரம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, கவனிங்க. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு எங்களை அவரே என்ன செய்தார்? தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார் என்று அவர் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார், இல்லைங்களா? அப்புறம் கவனிங்க, 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறாரு? ஆவிக்குரியதா இருக்கிறது புது உடன்படிக்கை, ஆவி உயிர்ப்பிக்கிறது. 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். கற்களில் பதிந்திருந்தது என்னது? 10 கட்டளைகள்.
கற்களில் எது எழுதப்பட்டது? ஆண்டவர் கையினால எழுதி கொடுத்த கட்டளை என்னது? கற்பலகையில் எழுதி கொடுத்தது 10 கட்டளைகள். என்னது? 10 கட்டளைகள். சரிங்களா? அதைத்தான் சொல்லுகிறார். அப்புறம் அதை என்ன சொல்லுகிறார்? 8ஆம் வசனத்தில் அது ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம். அப்புறம் 9ஆம் வசனத்தில் அதை பற்றி சொல்லுகிறார், அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். இல்லையா? அது என்ன ஊழியம்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். ஏன் இதெல்லாம் இப்படி சொல்றாரு அப்படின்னா, நல்ல கவனிங்க. கட்டளைகள் எல்லாம் தேவன் தான் கொடுத்தார். கட்டளைகள் யார் தான் கொடுத்தார்? 10 கட்டளையும் மற்ற கட்டளைகளும் யார் தான் கொடுத்தா? தேவன் கொடுத்தார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா? கட்டளையோடு கூட சேர்த்து இன்னொன்னையும் கொடுத்தார். என்ன கொடுத்தார் தெரியுமா? என்ன கொடுத்தார்? சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க. தண்டனையும் கொடுத்தார். எதையும் கொடுத்தாரு? கட்டளையோடு கூட கட்டளையை பின்பற்றாவிட்டால் என்னமும் உண்டு. ஏங்க, நான் கட்டளையை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னா எனக்கு என்ன உண்டு? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தேவன் கட்டளையை மட்டும் கொடுக்கல, கட்டளையை மீறினால் என்னென்ன வரும் என்பதை சேர்த்து கொடுத்தார். ஒருத்தன் கட்டளையை மீறினா, ஆமென், ஓய்வு நாள் கட்டளை ஒருத்தன் மீறினா, மோசே என்ன சொன்னார் அப்படின்னா, அவனை கொண்டு வாங்க, அவனை எல்லாரும் கல்லெறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னாரு. அதான் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். மோசே செய்தது அந்த ஊழியம்தான். மோசே அந்த ஊழியத்தை தான் செய்தார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நான் விவரமா சொல்றேன் பாருங்க. ஏன்னா மோசையால இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வைக்க முடியல. மோசையால என்ன செய்ய முடியல? அவர் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டே இருந்தாரு? ஆக்கினை தீர்ப்பு கொடுத்துட்டே இருந்தார். நீ ஓய்வு நாள் கட்டளையை மீறிட்டியா, இவனை கொல்லு. இவன் என்ன கட்டளையை மீறிட்டான்? இவன் களவு செஞ்சிட்டானா இவன் கையை வெட்டு. அடுத்து என்னது? இவன் என்ன செஞ்சிட்டான்? விபச்சாரமா? அப்ப இவனை ஊருக்கு வெளியே கொண்டு போய் அங்க போய் இவனை கொல்லு. அப்புறம் இவன் என்ன செஞ்சிட்டான்? இவன் திருடிட்டான். திருடிட்டானா? அப்ப திருட்டுக்கு நாளத்தனியா இவன் வீட்டை பிடுங்கி இவனை என்ன செய்ய? ஜெயிலில் போடு. இதுதான் மோசே செய்து கொண்டிருந்த ஊழியம். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இதான் மோசே செய்து கொண்டிருந்த ஊழியம். கட்டளைகள் எந்த மனுஷனும் என்ன செய்யல? பூரணப்படுத்தலை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் தான் கட்டளையை கொடுத்தார். ஆண்டவர் தான் எதை கொடுத்தாரு? கட்டளையை கொடுத்தார். கட்டளையோடு கூட தண்டனையும் கொடுத்தார். கவனிக்கிறீங்களா? இங்க ஹைலைட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? ஹைலைட் அது என்னதுன்னா, தண்டனை தான் ஹைலைட்டு. இதுதான் ஹைலைட்டு, முக்கியமானது. இங்க அதுக்கு என்ன தமிழ்ல என்னது? ஹைலைட்டுக்கு தமிழ்ல முக்கியமானதுன்னா இம்பார்ட்டண்ட்டு. இங்கே இல்லையா, அதாவது கவனிக்கத்தக்கது, கட்டளையோடு கவனிக்கத்தக்கது என்னது அப்படின்னா, என்னதுதான் அப்படின்னா, சிலர் கட்டளையை பெருசா பேசுவாங்க. எதை பெருசா பேசுவாங்க? கட்டளையை பெருசா பேசுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? தண்டனை என்கிற ஒன்று பெருசா இருக்கு. ஹெல்மெட் போடாத என்கிறது ரூல்ஸ். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஃபைனுங்கிற ஒரு தண்டனை இருக்கு. எதை பற்றி தான் பேசுவாங்க மக்கள்? எதை பற்றி தான் பேசுவாங்கன்னா, எவ்வளவு ஃபைன் கட்டுறோம் அப்படிங்கிறத என்ன செய்வாங்க? முக்கியமாக என்ன செய்வாங்க? என்ன தண்டனை, என்ன ஃபைன் கட்டுறோம், அதுதான் அவங்களுடைய பேச்சா இருக்கும். அது அவங்களுக்கு என்னது இருக்கும்? பேச்சா இருக்கும். அதுக்காகத்தான் அதை செய்வாங்க, அதுக்காகத்தான் அதை கீழ்ப்படிவாங்களே தவிர உள்ளே இருந்து கீழ்ப்படிதல் வராது. எங்கிருந்து வராது? நியாயப்பிரமாணம் நல்லது தான். பவுல் எழுதுகிறார், நியாயப்பிரமாணம் நல்லது தான். ஆனால் அது ஆவியோடு கனெக்ட் ஆகணும். அது எங்கே கனெக்ட் ஆகணும்? உள்ள கனெக்ட் ஆகணும். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, நியாயப்பிரமாணம் நீதிமானுக்காக விதிக்கப்படலை. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணம் நீதிமானுக்காக விதிக்கப்படலை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நியாயப்பிரமாணம் நீதிமான்னா யாரு? நீங்க தான், நான் தான். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே நீதிமான். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எது கிடையாது? நியாயப்பிரமாணம் கிடையாது. எது கிடையாது? 10 கட்டளைகள் கிடையாது. அப்ப களவு செய்யலாமான்னு கேட்காதீங்க. களவு செய்யக்கூடாது. கவனிக்கிறீங்களா? களவு செய்யக்கூடாது. 10 கட்டளைகள், இன்னும் அநேக கட்டளைகள் உண்டு. அந்த கட்டளைகள் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணமானது நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு? அக்கிரமக்காரருக்கு, கொலைபாதகருக்கு, திருடருக்கு, இப்படி நிறைய லிஸ்ட் போடுறாரு. அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு.
ஏங்க அவங்களுக்கு தான் கட்டளையா? அவங்களுக்கு தான் கட்டளையா? உங்களுக்கு எனக்கும் கட்டளை இல்லையா? அவங்களுக்கு தான் கட்டளைன்னா என்ன சொல்றாருன்னா, கட்டளை எங்க பிரச்சனை கிடையாது, கட்டளை எங்க முக்கியத்துவம் பெறல. கட்டளைக்கு பின்னாடி ஒன்று இருக்கு பாருங்க. என்னது? தண்டனை. கட்டளைக்கு பின்னாடி என்ன இருக்கு? தண்டனை. இந்த தண்டனை அப்படிங்கிறது அங்க இருக்கிறதுனால அது அவர் என்ன சொல்றாருன்னா, இது அக்கிரமக்காரன் இந்த தண்டனைக்கு தான் பயப்படுவான். இந்த அக்கிரமக்காரன் எதுக்கு தான் பயப்படுவான்? பொல்லாதவன் எதுக்கு தான் பயப்படுவான்? பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களே இல்லையா, நமக்கு இதை செஞ்சிருவாங்களே, அடி விழுமே, இதுக்கு தான் அவன் பயப்படுறானே தவிர உனக்கு உள்ளே இருந்து என்ன வரல? சொல்லுங்க, உள்ளே இருந்து என்ன வரல? கீழ்ப்படிதல் வரல. சிலருக்கு உள்ளே இருந்து தேவன் மேலே அன்பு கிடையாது. கொடுத்தாதான் தேவன். ஆண்டவர் ஏதாவது கொடுத்துட்டே இருந்தால் தான் அவர் கொடுக்கிறவர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கவனிக்கிறீங்களா? வாழ்க்கையில் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கணும். ஆமென். நடந்துகிட்டே இருந்தால் தான் யார்? ஆராதனை வரும், துதி வரும், ஜெபம் வரும். ஒன்றுமே நடக்கலைன்னு என்ன வராது? ஒன்றுமே இல்லை, கர்த்தரும் இல்லைன்றவாங்க, அவர் தேவனும் இல்லைன்றவாங்க. அப்படி கிடையாதுங்க. ஏன்னா இங்கே இருக்கணும் தேவன் மேலே அன்பு. ஆமேன்னு சொல்லுங்க. கட்டளை என்பது கவனிக்கிறீங்களா, யாருக்கு கொடுக்கப்பட்டது? கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது? நீதிமானுக்கு அல்ல, இல்லையா? நீதிமான் தண்டனைக்கு பயந்து கீழ்ப்படுகிறவன் அல்ல. இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நீதிமான் எதற்கு பயந்து கீழ்ப்படுகிறவன் அல்ல? சொல்லுங்க, நீதிமான் எதற்கு பயந்து கீழ்ப்படுகிறவன் அல்ல? தண்டனைக்கு பயந்து கீழ்ப்படுகிறவன் அல்ல, தேவனை நேசித்து கீழ்ப்படுகிறவன். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். அது வந்துட்டாலே போதுங்க, எல்லாமே மாறிடும். இப்போ இந்த கட்டளைகள்னு சொல்லும்போது முக்கியமாக ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்ப்போம், இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டில் தான் இந்த கட்டளைகள்லாம் வருது. இந்த கட்டளைகளில் ஒன்று முக்கியமாக இன்னைக்கு சபையில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, தசம பாகம். எல்லாரும் சொல்லுங்க, தசம பாகம். காணிக்கை. சொல்லுங்க, தசம பாகம். காணிக்கை கூட விட்டுருங்க, அது கிடையாது. தசம பாகம், இல்லைங்களா? இதை குறித்து நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. தசம பாகம் புதிய ஏற்பாட்டில் உள்ளவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதா? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கொடுக்கணுமா? இல்லைங்களா? அடுத்த கேள்வி என்ன வருகிறது? தசம பாகத்துக்கும் செழிப்புக்கும் தொடர்பு இருக்கா? ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு பிரசங்கம் பண்றாங்க, தசம பாகத்துக்கும் எதுக்கும் தொடர்பு இருக்கு, செழிப்புக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் எதை தொடர்பு படுத்தி பேசுறாங்க? தசம பாகத்தை தொடர்பு படுத்தி பேசுறாங்க. அதற்கும் தொடர்பு இருக்கா? இல்லையா? இன்னொன்று, அடுத்த நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, நான் தசம பாகம் செலுத்தியும் என் வாழ்க்கையில செழிப்பு வரலையே, கடன் போகலையே, பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை என்ன செய்யலை, தீரலையே. இந்த கேள்விக்கு நம்ம பதில் பார்க்கணும். அடுத்து, தசம பாகம் கர்த்தருக்குரியதா, அது ஊழியருக்குரியதா, சபைக்குரியதா? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் எங்க இருக்கு? விசுவாசிகளுடைய உள்ளத்துல இருக்கு, இல்லையா? செழிப்பை பற்றி பேசும்போது நல்ல கேள்விங்க. ஆண்டவர் புதுசா ஏதோ ஒரு கட்டளையை கொடுக்கல, புதுசா என்ன செய்யல, ஒரு கட்டளையை கொடுக்கல. இதை செஞ்சா வானத்தின் பலகணிகளை திறப்பேன், இதை கொடுத்தா நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன்னு புதுசா ஒன்றும் செய்யலைங்க. எப்படின்னு உங்களுக்கு புரியல. இப்போ ஏற்கனவே அவர் செழிப்பு கொடுத்துட்டே இருந்தார், ஏற்கனவே அவர் மலையை கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை செய்யாத போது அதை அடைத்து போட்டார். ஏதோ ஒரு காரியத்தை செய்யாத போது அதை என்ன செய்தார்? அது அங்கே தண்டனை. ஏன்னா கட்டளைன்னா அங்கே என்னமும் இருக்கும், நியாயப்பிரமாண பின்னாடி என்ன இருக்கும்? தண்டனையும் இருக்கும். இப்போ கட்டளையை மட்டும் நம்ம பேசுகிறோம். வீட்டில் 10 கட்டளையை மட்டும் நீங்கள் எழுதி போடுறீங்கல்ல? எத்தனை பேர் வீட்டில் 10 கட்டளையை தொங்க போட்டிருக்கீங்க? 10 கட்டளையை எழுத போட்டால் அதுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன எழுதி போடணும்னா, இதை செய்யாட்ட இந்த தண்டனைங்கிறது எழுதி போடுங்க. ஒருத்தர் வீட்லேயும் 10 கட்டளை எழுதி போடவே மாட்டீங்க. ஆமேன். திருடாதேன்னு போட்டு, திருடினால் கை வெட்டப்படும். இச்சியாதே என்ன புரியுதா? அடுத்தவன் பொருள் மேலே ஆசைப்படாதே, ஆசைப்பட்டால் கண்ணு பிடுங்கப்படும் அப்படின்னு பக்கத்தில் எழுதி போடுங்க. யார் வீட்லையும் 10 கட்டளை எழுதி போடவே மாட்டாங்கங்க. இன்னைக்கு என்னமோ இவங்கெல்லாம் உலக மகா யோக்கியர்கள் மாதிரி 10 கட்டளை அப்படி வீட்டில் தொங்க விட்டுக்கிட்டு, நான் தான் பெரிய ஆளுன்னு என்ன செய்யறது, ஆபீஸில் மாட்டி வச்சுட்டு வீட்டில் மாட்டி வச்சுக்கிட்டு அதை பேசிட்டு இருக்கிறது. கட்டளையை எழுதி போட்டால் பக்கத்தில் எதுவும் எழுதி போடுங்க, தண்டனையை எழுதி போடுங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறும் போது சாபம் வருகிறது. அந்த சாபத்திற்கு புதிய ஏற்பாடு சொல்கிறது, கலாத்தியர் 3:13, நம்மை நீங்களாக்கி இயேசு மீட்டு கொண்டார். கைகளை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க.
ஆமேன். அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறும் போது இஸ்ரவேல் தேசத்தில் அதற்கு உட்பட்டவர்களுக்கு என்ன வருகிறது? சாபம் வருகிறது, வானம் அடைக்கிறது, எல்லாமே அடைக்கிறது. ஏற்கனவே அவர் செழிப்பை கொடுத்துட்டு தாங்க இருந்தார். ஏதோ ஒன்று அவங்க மீறி செய்யும் போது நியாயப்பிரமாணத்தை மீறுவதனால் வருகிற தண்டனை தேசத்தின் மேல் வருகிறது. ஓய்வு நாள் கட்டளையை மதிக்கல, விக்கிரக ஆராதனைக்கு போனாங்க, இப்படி எல்லா காரியமும் நடந்துச்சு. கவனிக்கிறீங்களா? இப்ப உதாரணமா நல்ல கவனிங்க, நாம சில காரியங்களை என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்ப நம்ம எடுத்துக்கொள்வோம் மல்கியா 3ஆம் அதிகாரம். மல்கியா 3ஆம் அதிகாரம். மல்கியா 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். ஆமீன். இப்போ இதை நம்ம ஏன் வாசித்தோம் அப்படின்னா, தசம பாகத்தை ஏன் ஆண்டவர் வாங்க சொன்னார்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் அன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் அன்றைக்கு ஆயிரக்கணக்கான லேவியர்கள் என்ன செய்தாங்க? பாடகர் குழு, வாசல் காக்கிறவர்கள், பலி செலுத்துறத கிளீன் பண்றவங்க, இப்படி பல வகையான வேலைகளை செய்யறவங்க. ஆலயத்தை சுற்றிலும் அவர்களுக்கு வீடு இருந்தது. ஆலயத்துக்குள்ளேயும் அவர்களுக்கு அறைகள் கொடுக்கப்பட்டு அதிலே தங்கியிருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆகாரம் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் தசம பாகத்தை கொண்டு வர சொன்னார். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இல்லையா? இப்ப தசம பாகம் என்பது சிலர் சொல்றாங்க தசம பாகம்னா 10ல் ஒரு பகுதி, இல்லைங்களா? அது கர்த்தருக்குரியது அப்படிங்கிறாங்க. அது யாருக்குரியது? எத்தனை பேர் சொல்றீங்க தசம பாகம் கர்த்தருக்குரியதுன்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? 10ல் 1 மட்டும் கர்த்தருக்குரியதுன்னு நினைக்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய பேர்ட்டு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. 10ல் 1 மட்டும் கர்த்தருக்குரியது இல்லை, 10ல் 10ம் கர்த்தருக்குரியது. தசம பாகம் மட்டும் கர்த்தருக்குரியது இல்லை, 100ல் 100ம் யாருக்குரியதான்? ஏங்க, நான் 10ல் 1 கர்த்தருக்கு கொடுத்துட்டேன், 100ல் 10 கர்த்தருக்கு கொடுத்துட்டேன், மீதி 90 ஏன் இஷ்டப்படி நான் செலவழிச்சா அதுக்கு பேர் தசம பாகம் அல்ல. கவனிக்கிறீங்களா? நான் 100 ரூபாயில 10 ரூபாயை கர்த்தருக்கு கொடுத்துட்டு 90 ரூபாயை ஏன் இஷ்டப்படி செலவழிச்சா அதுக்கு பேர் தசம பாகம் இல்லை. அந்த 90 ரூபாயும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே இந்த 90 ரூபாயை நான் எப்படி செலவழிக்கணும் என்று கேட்டு செலவழித்தால் அதுதான் ஆசீர்வாதம். கவனிக்கிறீங்களா? ஏன்னா இந்த 100ல் 10 கர்த்தருக்கு போகல. இந்த 100ல் 10 ஆலய பணி, ஆலயத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு. இந்த 100ல் 10 எதுக்கு போகிறது? கர்த்தருடைய ஆலய பராமரிப்பு பணி, ஊழியர்களுக்கு. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டீங்கன்னா சபை வளர்ச்சிக்கு, சுவிசேஷ பணிக்கு அது போகுது. கவனிக்கிறீங்களா? அப்ப மீதி 90ல் அவரு அதை குறித்தும் திட்டம் வச்சிருக்கிறாரு. 100ல் மீதி இருக்கிற 90ல் கவனிக்கிறீங்களா? இத்தனை பகுதி தாய் தகப்பனுக்கு, இத்தனை பகுதி பிள்ளைகளுக்கு, இத்தனை பகுதி மனைவிக்கு, இத்தனை பகுதி ஏழைகளுக்கு, இந்த பணத்தை இப்படி செய்ய என்று 100ல் 90 குறித்தும் அவர் திட்டம் வச்சிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? 100ல் 10 கர்த்தருக்கு கொடுத்துட்டு மீதி 10 எடுத்து நான் தண்ணி அடிச்சோம்னா அங்கே ஆசீர்வாதம் வராது. கவனிக்கிறீங்களா? 100ல் 10 நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டு மீதி 10 எடுத்து நான் என்னெல்லாமோ செய்தேன், கர்த்தர் சொல்லாததெல்லாம் செய்தேன்னா அங்கே என்ன வராது? அங்கே என்ன வராது? ஏன்னா 100ல் 100ம் கர்த்தருக்குரியதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் இல்லைங்களா? இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? பழைய ஏற்பாட்டில் தாவீது அவன் எங்கெல்லாம் யுத்தத்தில் போய் ஜெயித்தான்னு அப்போ யூதர்களுக்கு, மூப்பர்களுக்கு பாகத்தை அனுப்பினான் என்று பைபிளில் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்குரிய பாகம் இருந்துச்சு. கவனிக்கிறீங்களா? இல்லையா? இப்போ சிலரை பார்த்தீங்கன்னா நல்ல வெளியில் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி அடிச்சுட்டு ஹோட்டலில் நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டு என்ன செய்வான், வருவான். வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. அது அல்ல. கவனிக்கிறீங்களா? சரி, இப்போ விசுவாசிகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா இல்லைங்களா, சில பேர் அவங்க நல்ல சம்பாதிச்சு
வெளியே போய் நல்ல கடைகளில் பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டு, போண்டா, பப்ஸு அதெல்லாம் சாப்பிட்டு நல்ல மூக்கு முட்டை என்ன செய்வாங்க, அடித்து சாப்பிட்டு வீட்டுக்கு வர்றது, வீட்டுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வர்றது கிடையாது. வீட்டுக்கு ஒன்றும் என்ன செய்கிறது கிடையாது, வாங்கிட்டு வர்றது கிடையாது. வெளியில் எல்லாம் நல்லா சாப்பிட்றது பார்த்துருக்கீங்களா? இத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? சிலர் எல்லாம் சம்பாதிப்பான், 100ல் 10 எடுத்து கத்தருக்கு கொடுப்பான் இல்லையா? வீட்டில் அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தங்க அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கிடப்பாங்க. அதை பற்றி என்ன செய்ய மாட்டான், விசாரிக்கலாம் என்ன செய்ய மாட்டான். கவனிக்கிறீங்களா? அப்போ நமக்கு 100 ரூபா பணம் வருது அப்படின்னா 10 நாம் கத்தருக்கு கொடுக்கல. 10 யாருக்கு கொடுக்கல? 100ல் 100ஐயுமே கர்த்தருக்கு தான் கொடுக்குறோம். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நான் 100ல் 10 கர்த்தருக்கு கொடுக்கணும்னு விரும்புறீங்களா, 100ல் 100 கர்த்தருக்கு கொடுக்கணும்னு விரும்புறீங்களா? ஆமீன். 100 ரூபா உங்க கையில வந்தவுடன் அந்த 100 ரூபாயும் கர்த்தருக்கு கொடுத்து, ஆமீன், இந்த 100 ரூபாயை நீர் என்ன செய்ய சொல்லுகிறீங்களோ ஞாபகப்படுத்துவார். அங்க போ, உங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பிட வழி இல்லாமல் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடு, அவங்களுக்கு என்ன செய் கொடு, உன் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதை நீ பாரு அப்படின்னு என்ன செய்வார், ஞாபகப்படுத்துவாரா மாட்டாரா? ஆமேன்னு சொல்லுங்க. இந்த 20 ரூபாய் எடுத்து இதை செய், அந்த 10 ரூபாய் எடுத்து அதை செய், ஆமேன், இந்த 30 ரூபாய் எடுத்து நீ சேமிப்பில் போடு, இந்த 10 ரூபாய் எடுத்து படிப்புக்கு ஒதுக்கி வை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா மாட்டாராங்க? ஆமேன்னு சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் சொல்லுவார். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ, உங்கள் வளர்ச்சிக்கு என்ன தேவையோ, உங்கள் பொருளாதார செழிப்புக்கு என்ன தேவையோ, எங்கே போனால், எதை செய்தா, எதை வாங்கினா, எதில் முதலீடு பண்ணினா எப்படி உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும், பெருக்கம் உண்டாகும் என்பதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி உங்களை நிச்சயமாய் நடத்தி உங்கள் வளர்ச்சிக்குள்ளும் செழிப்புக்குள்ளும் அவர் நடத்துவார். எப்பொழுது? 100ல் 10 மட்டும் கொடுக்க போவதில்லை, 100ல் 100ஐயும் கர்த்தருக்கு என்று கொடுத்து, ஆமீன் சொல்லுங்க. 100ல் 100ஐயும் கர்த்தருக்கு கொடுக்கறதுன்னா 100ஐயும் கொண்டு வந்து சர்ச்சுக்கு கொடுக்கறத, பாஸ்டர் கையில கொடுக்கறத பத்தி நம்ம பேசல. 100ஐயும் நீங்க சம்பளம் வாங்கின உடனே உங்க கையில வந்த உடனே, ஆண்டவரே இந்த 100 ரூபாயை நான் என்ன செய்யணும்னு அவர்கிட்ட கேட்கறது. ஆமீன் சொல்லுங்க. அவர் சொல்லுவார். இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க, 100 ரூபா வந்துட்டா இந்த வருஷம் 2 புது ஜாக்கெட்டு, இந்த மாசம் 4 புதிய சேலைகளை எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கண்ணீர், ஹல்லேலூயா, இந்த மாதம் எனக்கு புதிய ஹீல்ஸ் செருப்பு வந்திருக்கிறது. 100 ரூபா வந்துச்சா 90 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸுக்கே போச்சு. மிச்ச 10 ரூபா ஹோட்டலிலே நான் என்ன செய்ய போறேன், சாப்பிட போக போறேன். ஆமேன். டெலிவர்ஸில் ஆர்டர் பண்ணு, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணு, அதை ஆர்டர் பண்ணு, இதை ஆர்டர் பண்ணு, மூக்கு முட்டை சாப்பிடு. அடுத்த மாதம் பணம் வந்து விட்டதா, 100 ரூபாய்க்கு இந்த மாதம் கர்த்தனுக்கு 200 ரூபா தந்திருக்கார், 20 ரூபா தசமப்பாக, மீதி 180 ரூபாய்க்கு நான் என்ன செய்ய போகிறேன், மீதி 180 ரூபாய்க்கு புதிய போன் வாங்க போகிறேன். ஆமேன். என்ன செய்ய போகிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். என்ன செய்ய போகிறேன் இல்லைங்களா? எங்க ஏதாவது கர்த்தர்ட்ட கேட்டு வாங்கியிருக்கீங்களா? சொல்லுங்க, ஏதாவது கர்த்தர்ட்ட கேட்டு வாங்கியிருக்கீங்களா? கேட்டு செஞ்சுருக்கீங்களா? இல்லை, நானும் தப்பு நிறைய பண்ணியிருக்கேங்க, நான் உங்க முன்னாடி யோக்கியமாக நின்று கொண்டு பேசலை, தப்பு செய்து திருந்துறதுனால பேசி கொண்டு இருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா இல்லைங்களாங்க? கேளுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமீன் சொல்லுங்க. ஒரு பணம் வந்தோடனே ஆண்டவர் எனக்கு சேலை எடுக்க தான் கொடுத்துருக்கிறார், எனக்கு இதை செய்ய தான் கொடுத்துருக்கிறார், அதை செய்ய தான் கொடுத்துருக்கிறாருன்னு உடனடி தடாலடி இறங்கி உங்கள் வாழ்க்கையை பீத்தி கொள்வதற்காக இல்லைங்க பணம் எல்லாம். நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு தருகிறார். ஆமீன் சொல்லுங்க. முதல்ல உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புவார், உங்கள் வீட்டுக்கு தேவையானதை செய்ய சொல்லுவார். ஆமீன் சொல்லுங்க. உங்கள் எதிர்காலத்துக்கு தேவையானதை கர்த்தர் என்ன செய்வார், செய்ய சொல்லுவார். ஆமீன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இப்ப நெகேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், நீங்க வாங்க, நெகேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல கவனிங்க, 10ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நெகேமியா 13:10 என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கவனிங்க, அதுல ஒரு சம்பவம் இருக்கிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கவனிங்க. பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும், பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். புரியுதா உங்களுக்கு? இந்த 10ல் 1 யாருக்கு போகுதுன்னா இவங்களுக்கு தான் போகுது. யாருக்கு? லேவியர், பாடகர், ஊழியம் செய்கிறவங்க, வாசல் காக்கிறவங்க, இவங்கெல்லாம் அன்னைக்கு 1000 இருந்தாங்க.
பாடகர் குழு மட்டுமே எத்தனையோ பேர் இருந்தாங்க. தம்புரு வாசிக்கிறவர்கள், வீணை வாசிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், பலிபடத்து வேலை செய்கிறவர்கள்னு ஆயிரக்கணக்கான பேர் ஆலயத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு, அவங்களுக்கெல்லாம் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு தான் என்னது? தசம பாகம். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென். அடுத்து ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதுல 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல இதை நம்ம நிறைய தியானித்திருக்கிறோம். இருந்தாலும் பக்கம் 1089 இருக்கு, வாசிங்க. ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆமென். அடுத்து சொல்றார், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார்? கொஞ்சம் விதைத்தவன் கொஞ்சம் அறுப்பான், அதிகம் விதைத்தவன். ஆனா இங்க பைபிள் மாத்தி சொல்லுதே, திரளாய் விதைத்தும் கொஞ்சம் தான் அறுவடை. விதைப்பும் அறுப்புமே எங்க கேன்சல் ஆயிடுச்சே இல்லையா? விதைப்பும் அறுப்புமே எங்க என்ன இல்லை, நடக்கலையா? திரளா விதைச்சா திரளா அறுப்போன்னு தானே பவுல் சொல்றாரு. அப்படித்தானே நடக்கணும். அப்படிதான் நடக்கும். ஆனா எல்லா நேரத்திலும் நடக்காது. அதாங்க நான் என்ன சொல்றேன்னா, தசம பாகத்தை பணத்தோட செழிப்போட இணைத்து பேசுபவர்கள் வேதத்தையும் தேவனையும் சரியாய் அறியாதவர்கள். கவனிக்கிறீங்களா? சிலர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நாளைக்கு 1,00,000 ரூபா வேணுமா, இன்னைக்கு கொண்டு வந்து 10,000 ரூபா காணிக்க கொடுங்க. ஏன்னா 1,00,000த்துல 10,000 ரூபா என்னது? தசம பாகம். கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கையில் என்ன வந்துடும்? அப்படிலாம் சொல்றாங்கங்க. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு இப்பவுமே தசம பாகம் கொடுங்க, நாளைக்கு அது வந்துடும். அதெல்லாம் பைபிள் கிடையாது, அது வேதமும் கிடையாது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆண்டவருக்கு கொண்டு வந்து நீங்க பணத்தை கொடுத்ததுனால அவர் உங்களை பணக்காரர் ஆக்குகிறார். தசம்பாகத்தை கொடுப்பதினாலும் ஆண்டவருக்கு நிறைய கொடுப்பதினாலும் நீங்கள் நிறைய செல்வந்தர் ஆக முடியும் என்பது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதே கிடையாது. அது வேத சத்தியமும் கிடையாது. அதுக்கு பேரு தசம பாகமும் கிடையாது. கவனிக்கிறீங்களா? தசம பாகம் என்பதும் கர்த்தருக்குரியது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா பணமும் கர்த்தருக்குரியது. கவனிக்கிறீங்களா? தசம பாகம் என்பது 10ல் 1 பங்கை பழைய ஏற்பாட்டில், அதுவும் எங்க தான்? புதிய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படிதான் 10ல் 1 யாருக்கு கொண்டு வரணும்? ஆலயத்தில் பணிக்காக கொண்டு வர வேண்டும். ஆலய பணிக்காக, ஆலயத்தில் வேலை செய்கிறவர்களுக்காக கொண்டு வர வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஆமென். அப்ப இதை ஆரம்பிக்கும் போதே நல்லா கவனிங்க. எதை ஆரம்பிக்கும் போதே, இதுக்கு அடுத்து நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் கொடுக்கறத பத்தி, காணிக்கையை பத்தி பவுல் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆரம்பிக்கும் போதே ஒரு காரியத்தை தெளிவுபடுத்திட்டாரு. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, சிலுவையினாலே நீங்கள் ஏற்கனவே ஐஸ்வர்யவான்கள் ஆகிவிட்டீர்கள். ஆமீன் சொல்லுங்க. இனி நீங்க அதுக்கு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எதை பேசுறாருன்னா, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், அதெல்லாம் இனிமேதான் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே ஆரம்பத்திலே ஒரு காரியத்தை தெளிவுபடுத்திட்டாரு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் தரித்திரத்தினாலே, அவருடைய சிலுவை மரணத்தினாலே, அதிலே அவர் அடைந்த நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே அங்கேயே உங்களை அவர் எதை ஆக்கிவிட்டார்? ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிவிட்டார் என்று ஆரம்பம் பண்ணிட்டு தான் அடுத்து சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் இருந்து, எல்லாரும் சொல்லுங்க, எதுல இருந்து கொடுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், எது தப்புன்னு சொன்னேன். உங்களுக்கு நாளைக்கு 1,00,000 ரூபா வேணும்னா இன்னைக்கு 10,000 ரூபா கொடுங்க அப்படிங்கிற கான்செப்டும் போதனையும் தப்புன்னு ஏன் சொன்னேன்னா, இருக்கிறதுல இருந்து தான் கொடுக்க சொல்றாரு, இல்லாதவர்களிலிருந்து கொடுக்க கூடாது. என்ன சொல்றாரு? உங்களுக்கு என்ன சொல்றாரு?
உள்ளவைகளில் இருந்து. சிலர் அப்படிலாம் பிரசங்கம் பண்றாங்க, உங்களுக்கு 1,00,00,000 ரூபாய் வேணுமா, இன்னைக்கே 10 லட்சத்தை கொண்டு வந்து கொடுங்க, தசம பாகத்தை கொடுங்க, நாளைக்கு உங்கள் கையில் 1,00,00,000 ரூபாய் வரும். அதெல்லாம் இல்லாத போதனை கிடையாதுங்க. அவர் என்ன சொல்றார், உங்களுக்கு உள்ளவைகளில் இருந்து. ஒரு ஏழை விதவிட்ட என்ன இருந்துச்சு, வெறும் 2 துட்டு தான் இருந்துச்சு, இருந்ததை தான் அவ போட்டா. அதை கர்த்தர் பெரிதாய் நினைத்து அவளை என்ன செய்தார், நிச்சயமாய் ஆசீர்வதித்தார். ஆமீன் சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்றார், 12ஆம் வசனம் என்ன சொல்றார் பாருங்க, ஒருவனுக்கு மனம் விருப்பம் இருந்தால். என்ன சொல்றாரு, ஒருவனுக்கு இப்ப நல்ல கவனிங்க. இப்ப இதுல என்ன புரியுதுன்னா, இது கட்டளை கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. கொடுப்பது என்பது புதிய ஏற்பாட்டில் என்ன கிடையாது, பழைய ஏற்பாட்டில் அது கட்டளை. கட்டளைனா பின்னாடி என்ன வரும், தண்டனை வரும். அந்த தண்டனை தான் எதை கொண்டு வந்துச்சு, சாபத்தை கொண்டு வந்துச்சு. அதனால தான் நீங்க திரும்ப கொடுங்க, வானத்தின் பலகணிகளை திரும்ப திறப்பங்கிறாரு. அதை இவங்க பிடிச்சு கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 10ல் 1 கொடுத்துட்டா வானத்தை திறந்துருவாரு. இல்ல, அங்க பழைய ஏற்பாட்டில் கட்டளை, கொடுக்கிறது கட்டளை என்பதனால் கட்டளையை மீறும் போது என்ன வரும், தண்டனை வரும். அந்த தண்டனை அவர்களுக்கு வந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எனக்கும் கட்டளை இல்லை. இவர் என்ன சொல்றாரு, ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால். என்ன சொல்றாரு, உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொடுங்க, இது கட்டளை கிடையாது. எங்க கட்டளைகள்னா, கட்டளைனா இப்படி சொல்லுவாரா, விருப்பம் இருந்தா கொடுங்கன்னு சொல்லுவாரா? கட்டளைன்னு என்ன சொல்லுவார், வந்து கொடுங்க, இது கட்டளை, ஆர்டர் அப்படிம்பாரா இல்லையா? இங்க என்ன சொல்றாரு, மன விருப்பம் இருந்தால். ஆமேன், அவன் விருப்பத்தின்படி கொடுக்கட்டும். இது கட்டளை கிடையாது. தசம பாகம் என்பது புதிய ஏற்பாட்டில் என்ன கிடையாது, கட்டளை கிடையாது. அடுத்து பாருங்க, 9ஆம் அதிகாரத்துல கவனிங்க, 9ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. எப்படி சொல்லப்பட்டிருக்கு, கட்டாயம் கிடையாது. கட்டளை இருந்தாதான் கட்டாயங்க. ஆமீன். சட்டம் இருந்தாதான் அது என்னது, கண்டிப்பா செய்யணும். இங்க என்ன சொல்றாரு, கட்டாயமாய் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, தன் மனதில் நியமித்தபடியே. என்ன சொல்றாரு, எவ்வளவு கொடுக்கணுங்கிறத எங்க யாரு நியமிக்கிறா, யார் நியமிக்கிறது, யாரு அங்க யார் நியமிச்சா, பழைய ஏற்பாட்டில் யார் நியமிச்சா, தேவன் நியமித்தாரு. 10ல் 1ங்கிறத யார் நியமித்தது, தேவன் தான் நியமித்தார். 100ல் 10 தசம பாகங்கிறத யார் நியமித்தா, தேவன் நியமித்தார். இங்க யார் நியமிக்கிறா, அவனுடைய மனசு. ஆமீன். இங்க மனசுன்னு சொல்லுதில்ல, இந்த வார்த்தைக்கு கிரேக்கத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை கார்டியா. கார்டியானா இருதயம். கார்டியானா என்னது, இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறது, அதான் உள்ளே இருந்து வர்றது. ஆமீன் சொல்லுங்க. இப்பதான் நான் உங்களுக்கு மெசேஜுக்கு வர்றேன். எங்கிருந்து வர்றது, தசம பாகமும் கொடுக்கிறதும் காணிக்கையும் எங்கிருந்து வரணும், இருதயத்திலே தீர்மானம் பண்ணி, இருதயத்திலே விருப்பம் உண்டாகி, இருதயத்திலே இவ்வளவு கொடுக்கணும் என்கிற ஆசை உண்டாகி வரும்போது. ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களை விட மோசமாவா, 10ல் 1 விட குறையவா நீங்க கொடுத்துட போறீங்க? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, ஆமீன் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் செய்ய இருக்கிற, நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போது அவர்கள் கொடுத்ததை விட நம்ம குறையவாங்க கொடுக்க போகிறோம். நம்முடைய இருதயத்தில் அப்படிங்கிற எண்ணம் உண்டாகும். கவனிக்கிறீங்களா என்ன சொல்றாருன்னு புரியுதா? அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மனதில்னா அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை கார்டியா, அதுக்கு அர்த்தம் இருதயம், விருப்பம் உள்ள ஆவியில உண்டாகி. ஆமீன் சொல்லுங்க. எங்கிருந்து உண்டாக வேண்டும், அதுக்கு பேர் தான் தேவ ராஜ்யம். உள்ள இருந்து வர்றதுக்கு பேர் தான் என்னது, தேவ ராஜ்யம். ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப நமக்கு உள்ள இருந்து விருப்பம் வரும்போது, ஒரு நீதிமான் இல்லாதவனே, கட்டளைக்கு பயந்து கொடுக்கிறவனே 10ல் 1 கொடுக்கும் போது, ஆமீன் கவனிக்கிறீங்களா? ஆமீன். நாம என்ன செய்வோம்? ஆமீன். நாம என்ன செய்வோங்க? நம்முடைய இருதயத்துல, ஓ தேவ ஊழியத்துக்கு இவ்வளவு தேவைப்படுகிறதா, ஆமீன், சுவிசேஷ பணிக்கு இவ்வளவு தேவைப்படுகிறதா என்று நாம என்ன செய்வோம்? அவர்களை விட உற்சாகமாய் நிச்சயமாய் கொடுப்போம். 10ல் 1 அல்ல, 100ல் 10 அல்லங்க, 100ல் 100மே கர்த்தருக்குரியதான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா.
100ல் 100மே யாருக்குரியதான்? என் வாழ்க்கையே அவர் தந்ததான். ஆமாம், இந்த ஜீவனை அவர் கொடுத்ததான். இந்த ரட்சிப்புக்காக அவர் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தாருங்க. அவருடைய ஜீவனை கொடுத்தாரு, அவருடைய ரத்தத்தை கொடுத்தாரு. எனக்கு இதுவரைக்கும் என்ன பாருங்க காத்து நடத்தி வர்றாரு. நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா அது எல்லாவற்றுக்கும் தான் யார் தான் காரணம்? அவர் ஒருவரை அல்லாமல் வேற யாருமே காரணம் கிடையாது என்பதை நான் அறிந்த பிறகு எப்படிங்க என் மனசு அவருக்கும் அவருடைய பணிக்கும் இந்த சுவிசேஷ பணிக்கும் கொடுக்காமல் எப்படி என் இருதயம் என்னை அடைத்து வைக்கும்? கவனிக்கிறீங்களா? அந்த இருதயம், அந்த நன்றியை உணர்ந்த இருதயம், அந்த அன்பை உணர்ந்த இருதயத்தில் இருந்து பொங்கி வருவது 100ல் 10 அல்லங்க, எத்தனை வேண்டுமானாலும் கொடுக்க சொல்லும். ஆமேன். அங்கே இருந்து அப்படி கொடுக்கிறவனுக்கு அது என்ன உண்டாகும்? சந்தோஷமாய் கொடுப்பான். கட்டளை போட்டு பிரசங்கம் பண்ணி கொடு 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 அவசியமே இல்லைங்க. கொடுக்க வேண்டிய அவசியமே. அப்படி கொடுக்காதீங்க. கர்த்தர் சொல்றார், உள்ளே இருந்து வரணும். எங்க இருந்து வர வேண்டும்? அப்ப நான் என்ன செய்யணும்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாரும் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அப்ப என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இல்ல, உள்ள இருக்கிறார். அது பழைய ஏற்பாடு. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறாருங்கிறது என்ன ஏற்பாடு? பழைய ஏற்பாடு. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறாரு. உள்ள இருந்தவர் என்ன சொல்றாரு? நீ தேவனுடைய பிள்ளை. ஆமீன் சொல்லுங்க. நீ யாரு? தேவனுடைய. அப்ப நான் என்ன செய்யணும்னா, எனக்கு உள்ள என்ன சொல்லுதுங்கிறதுக்கு நான் செவி கொடுக்கணும். என் உள்ளான மனிதனுக்கு அவன் பலப்படுவதற்கு உள்ள என்ன நடக்கிறது, ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதற்கு நான் நேரம் செலவிட வேண்டும். என்னுடைய நேரத்தையும் என்னுடைய கவனத்தையும் முயற்சியையும் உள்ளான மனிதனில் நான் முதலீடு செய்ய வேண்டும். ஆமேன். ஏன்? வெளியில இருந்து எனக்கு ஏராளமான சத்தங்கள் கேட்கும், ஏராளமான தொந்தரவுகள் உண்டாகும். ஆமேன். வெளியிலிருந்து நிறைய கேட்கும். நீ இதை செய்தாதான், அதை செய்தாதான், இல்லை நீ பாவி, நீ அது இல்லை. உள்ள ஆவியானவர் சொல்றார், நீ தேவனுடைய பிள்ளை. ஆமேன். வெளியே இருந்து சொல்லுவாங்க, நீ அதை செய்யலை, இதை செய்யல, நீ ஜெபிக்கலை, நீ எதை கொடுக்கல, நீ தசம்பாகம் கொடுக்கல, நீ காணிக்க கொடுக்கல, இதை செய்யலை, அதை செய்யல, நீ அப்படி ஆயிடுவா, நீ இப்படி போயிடுவா, நரகத்துக்கு போயிடுவா. இல்லை இல்லை, உள்ள ஆவியானவர் சொல்றாரு, உன்னை தேவன் நேசிக்கிறாரு, உன் மேல தேவன் அன்பா இருக்கிறாரு. அதுக்கு செவி கொடுங்க. அதுக்கு என்ன செய்யுங்க? உலகத்தை நான் கட்டுப்படுத்த முடியாது. டிவியில் நிறைய பேர் பேசுகிறாங்க, அதை நான் கட்டுப்படுத்த முடியாது. நியூஸ் பேப்பரில் என்னெல்லாமோ போடுறாங்க, அதை நான் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் என்னை நான் கட்டுப்படுத்த முடியும். டிவியில் குதிச்சு பேசுவாங்க, வாங்க மக்களே அதை செய்வோம், ஓ கவனிங்க, ஓ வணக்கம் வணக்கம், சர்ப்ரைஸ், எப்படியெல்லாம் என்ன என்ன யூடியூபில் வாங்க வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம இதை என்னெல்லாம் ஆடி பாடி குதிச்சு அதை பேசி இதை பேசி உலகத்தான் செய்கிறான்னு இல்லாட்டாலும் எங்க சபைக்குள்ளேயும் செய்வாங்க, போதகமார் செய்வாங்க, விசுவாசிகள் செய்வாங்க. ஏசு இந்தா வந்துட்டாரு, மாடிப்படியில் நிற்கிறார், இதோ வந்து விட்டார், நாளைக்கு உலகம் அழிய போகிறது. சொன்னவெல்லாம் செத்து போயிட்டாங்க. எனக்கு தெரியுங்க, 2016 செப்டம்பர் இத்தனாம் தேதி ஏசு வர்றாருன்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். நான் உட்காந்து டிவியில் கேட்டேன். அவர் செத்து இன்னைக்கு பல வருஷம் ஆச்சு. அவர் செத்து பல வருஷம் ஆச்சு. ஏசு இன்னைக்கு வர்றார் நாளைக்கு வர்றான்னு சொல்லவெல்லாம் செத்து போவாங்க. நான் கவனிக்கிறீங்களா? எல்லாருமே சாகத்தான் போகிறோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பயங்காட்டுவாங்கங்க உங்களை. ஏசு வரவார், எனக்கு சந்தோஷம், நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். ஏசு இந்த நொடியில் வந்தால் எனக்கு சந்தோஷம். ஆமீன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, நல்ல கவனிங்க. வெளியில இருந்து என்னெல்லாமோ பேசி குழப்பி எடுப்பாங்க, எதையும் கவனிக்காதீங்க. உள்ள கவனிங்க. உள்ள சொல்றாரு, தேவன் உங்களை நேசிக்கிறாரு. உள்ள ஆவியானவர் சொல்றாரு, உங்களால் முடியும், எழும்புங்க, நீங்க வாழ முடியும். ஆவியானவர் உள்ள பேசுறாரு. ஆமீன். உள்ள இருந்து கவனிங்க. நம்பிக்கையின் வார்த்தைகள் அவர் பேசுவார். ஓடு, எலும்பு, ஜெபம் பண்ணுங்கிறத யாரு பேசுவா? உள்ள இருந்து பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. வெளியே இருந்து பேசினா என்ன வரும் தெரியுமா? ஃபார்முலா வரும். என்ன ஃபார்முலா வரும்? தேவனை பிரியப்படுத்தும் 7 வழிகள், செழிப்படையும் 10 பாயிண்டுகள். கர்த்தர் சொல்லுகிற ஆமீன் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்தும் 10 வழிகள் என்ன தெரியுமா சகோதரியே? அப்ப ஆமீன்
ஃபார்முலாவை கற்றுக்கொண்டு செழிப்படைய 7 வழிகள். ஆமேன். கவனிக்கிறீங்களா? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டுமா? 7 வழிகள், முயற்சிகள், 7 பாயிண்டுகள், 10 பாயிண்டுகள், 20 ஃபார்முலாலாம் கற்றுக்கொள்ளாதீங்க. உள்ள ஆவியானவர் பேசுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அங்கேருந்து உங்களுக்கு சக்சஸ் ஆரம்பமாகும். 7 பாயிண்ட் இல்லை, அந்த ஃபார்முலா இல்லை, இந்த ஃபார்முலா இல்லை. எங்க தேவன் உங்க மேல ஏற்கனவே பிரியமா இருக்கிற, அப்ப பிரியப்படுத்துறதுக்கு எதுக்கு 10 பாயிண்ட் வேணும்? பிரியம் இல்லாமலையா சிலுவையில மரித்தாரு? பிரியம் இல்லாமலையா ரத்தம் சிந்தினாரு? இனிமே போய் நீங்க அவரை 10 பாயிண்ட் பிடிச்சி நீங்க பேசி அதை நீங்க கேட்டு அவரை பிரியப்படுத்த போறீங்களா? என்ன முட்டாள்தனமா இருக்குங்க. கவனிக்கிறீங்களா? தேவன் ஏற்கனவே உங்களை சிலுவையில் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கி விட்டாரு. இனிமே நீங்க 10 தசம்பாகம் கொடுத்தா உங்களை ஐஸ்வர்யமாக்க போறாரு? இல்லை இல்லை இல்லை. அவருக்கு நீங்க கொடுப்பது சந்தோஷமாய் உள்ளே இருந்து அவருக்கு நன்றி செலுத்தி, ஆமீன் சொல்லுங்க. அவரே இயேசுவையே தந்துட்டாருங்க, நான் அவருக்கு என்னத்தை கொடுக்க போகிறேன்? அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க. ஆமீன் சொல்லுங்க. அவருடைய இந்த வார்த்தை உலகமெங்கும் போக என்னால் முடிந்ததை எல்லாம் நான் கொடுப்பேன். ஆமீன் சொல்லுங்க. அதை சந்தோஷமாய் செய்வேன், விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல. நான் என்ன செய்வேன்? என் மனதில் உள்ளே இருந்து இருதயத்திலிருந்து வருகிற ஆசையை நிறைவேற்றி, ஆமீன், ஆண்டவர் 30% கொடுக்க சொன்னாலும் கொடுப்பேன், 40% கொடுக்க சொன்னாலும் கொடுப்பேன். ஆமீன். கவனிக்கிறீங்களா? அப்ப எங்க கவனிக்கணும்? எங்க கவனிக்கணும்? உள்ள இருந்து கவனிக்க. அதான் சொன்னேங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சபையில படியை ஏறும்போது ஆரம்பிக்கல, படி இறங்கணும்னு ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு போகல. ஆமீன். உங்களுக்குள் இருக்கிறது. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. ரோமர் 8:16, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே இருந்து சாட்சி கொடுக்கிறார். ஆமீன். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஆமீன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீரோ அவனுக்கு உள்ளே இருந்து நித்திய காலமாக ஊறும். ஆமீன் சொல்லுங்க. உள்ள எல்லாமே இருக்குங்க. எங்க இருக்கு? அதுல நேரத்தை செலவிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கவனிக்கிறதுக்கு, உள்ள இருந்து சத்தம் கேட்கறதுக்கு வேதத்தை வாசிங்க, நேரத்தை செலவிடுங்க, துதிக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் செய்ய 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 வெளியே மாற்றம் வந்துட்டே இருக்கும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போம்.